இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் எதை செய்தாலும் நன்றாக யோசனை செய்து அது முடிவெடுக்க வேண்டும். எந்த நேரத்திலும் முடிவெடுக்காமல் நாம் செய்கிற காரியங்கள், முன்பின் யோசனை செய்யாமல் இருக்கிற காரியங்கள், அது நமக்கு தோல்வியை கொண்டு வந்து விடும். அதே போல் நாம் ஒரு சில பேர் சொல்வதை கேட்கும்போது அது உண்மையானதா, நம்பகத்தகுந்ததா என்று யோசனை செய்து நாம் அதற்காக முடிவெடுக்க வேண்டும். சில நேரங்களில் சந்தேகங்கள் நமக்கு வந்து அதை நம்பக்கூடாத அளவுக்கு அது செய்ய ஒரு சைத்தான் சக்திகள், வேறொரு சக்திகள் நம்மளை ஆட்கொண்டு விடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இது போலத்தான் ஒரு முறை சக்கரியா என்ற ஒரு புரோகிதன் ஆலயத்தில் பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் வயதானவனாய் இருந்தான். ஆனால் அவன் தேவதூதனே இறங்கி வந்து அவனிடத்தில் சொன்னார், உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னார். அவன் ஆலயத்தில் பணிவிடை செய்வனாய் இருந்தும் வந்திருப்பது தேவதூதன் என்றும் அறிந்தும் நான் எப்படி நம்புவது, எனக்கு வயதாகிவிட்டதே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், என் மனைவியும் வயதாகிவிட்டாளே என்று சொன்னவுடன் தேவதூதனுக்கு கோபம் வந்து விட்டது. உடனே குழந்தை பிறந்து பெயர் வைக்கும் வரை நீ ஊமையாக கடவா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த ஊமையுடைய வாய் திறந்தது எப்போது தெரியுமா? அவனுக்கு பெயர் வைக்கும்போது. அந்த பெயரையும் தேவதூதன் சொல்லிவிட்டு போய்விட்டான், இந்த பெயர் தான் வைக்க வேண்டும் என்று. அதே போல நடந்தது. வந்திருப்பது யாரென்று தெரிந்தும் அவன் அதை நம்பாமல் போனது அவனுடைய வாய் ஊமையாவதற்கு சாதகமாகிவிட்டது. அதே போல் தான் நம்முடைய காரியங்கள் எதை செய்தாலும் நம்ம கரெக்டாக பார்த்து நிதானித்து நடக்குமா நடக்காதா என்பதை யோசனை செய்து நாம் செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை கூற நான் ஆசைப்படுகிறேன். எல்லாம் எனக்கு தெரியும் என்பதை விட ஒரு எங்காவது போனால் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டு போவது அது தப்பே இல்லை. இப்போது கூகுள் இருக்கிறது, கூகுள் ரூட் காமிக்கிறது. அதே ஒரு சில நேரங்களில் பள்ளச்சி தள்ளி விடுகிறது. ஆனால் வாய் இருக்கிறது அல்லவா, கேட்டு போவதில் தவறே இல்லை. ஒரு முறை நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன். ஆனால் அப்போதைய காலம் கூகுளெல்லாம் இல்லை. நான் ஒரு பஸ்ஸை பார்த்தேன். அந்த பஸ் நான் போக வேண்டிய இடத்தை காண்பித்தது. பின்னால் போர்டை பார்த்தேன், போக வேண்டிய இடம் எழுதியிருந்தது. இந்த பஸ் தான் போகிறதே என்று நான் ஸ்கூட்டரில் பின்னால் போய்கொண்டே இருந்தேன். கடைசியில் பஸ் போய் சென்ற இடம் பஸ்ஸு ரிப்பேர் செய்கிற அந்த ஒர்க் ஷாப்புக்கு போய் நின்றது. நான் போய் இடத்துக்கு போகவில்லை. அப்போது தான் பார்த்தேன், முன்னாடி போர்டில் டிரைவருக்கு முன்னால் இருக்கிற போர்டில் பணிமனை என்று எழுதியிருந்தது, ஒர்க் ஷாப் என்று எழுதியிருந்தது. பின்னால் இருக்கிற போர்டை டிரைவரோ கண்டக்டரோ கலட்டவில்லை. நான் அதை பார்க்காமல் பின்னால் சென்றது என்னுடைய தப்பு. எதையும் முன்னும் பின்னும் யோசனை செய்து நாம் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாமளும் பணிமனை தான் போய் சேருவோம். சகலையாவும் ஊமையாவான். இது போன்ற வாழ்க்கையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா? பண்ணுங்கள்.